நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. சேனைகள் மனோகர கீதங்களாலே
இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நீ கிருபை எத்தனை ஆச்சரியம். சொல்லுங்க சத்தமா. எத்தனை மாதயவு நீ கிருபை எத்தனை மாதயவு எத்தனை மாதயவு எத்தனை மாதயவு நீ கிருபை எத்தனை. இன்னும் சத்தத்தை உயர்த்தி எத்தனை இன்னைக்கு கர்த்தர் என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறவங்க மாத்திரம் ஓ எத்தனை மாதயவாண்டவரே எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை. எங்க கிடக்க வேண்டிய என்னை இப்ப கர்த்தர் எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாருங்கிற உணர்வு இருக்கிறவங்க ஓ ஹalleluya அவங்க மாத்திரம் உங்க சத்தத்தை உயர்த்தி if not by God if not Jesus இந்த இயேசு அப்படியே பாதையில கடந்து வராம இருந்திருந்தா ஓ மனுஷன் என்ன உயிரோட விழுங்கி இருப்பாங்கங்கிற புரிதல் இருக்கிறவங்க உணர்வு இருக்கிறவங்க மாத்திரம் ஓ உங்க சத்தத்தை உயர்த்தி எத்தனை மாதயவாண்டவரே எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை. எத்தனை மாதயவாண்டவரே எத்தனை எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. We have nobody else. இந்த ஒரு வரியை பாடி நம்ம தொடர்ந்து ஆராதனைக்குள்ள போறோம். Laying one particular concept, Lord, we have nobody else to rescue us. We have nobody else to help us. We have nobody help us. We have nobody else to feed us. Oh, நாங்களுடைய மந்தைகளுடைய ஆடுகளாக இருக்கிறோம். ஓ நீரல்லால் எங்களுக்கு ஆண்டவரே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனா. நல்ல வைராக்கியமா சத்தமா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு நீரே அன்றி ஆண்டவரே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பர. நீரே அன்றி இயேசுவே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பர. அந்த அவங்க மாத்திரம் கையை தட்டி எனக்கு அவரை தவிர அவர் போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. அவர் போல எனக்கு உதவி செய்ய வேற யாரும் இல்லைங்கிறத மாத்திரம் நல்ல கையை தட்டி சத்தமா இயேசுவே. ஹalleluya சத்தமா ஹalleluya. இந்த நன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த நன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல ஒரு தேவனை பூமியில்
இயேசுவே எந்தன் ஆத்துயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் வானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் வானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும்
இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயிரம் சகாயமும் நேரும் உபாயமும், ஆயிரம் சகாயமும் நேரும் உபாயமும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழம், ஞானனும் எனக்கன்பான ஞானமான வாழம். எல்லாம் இயேசுவே. இந்த சிலரெல்லாம் சேர்ந்து இந்த சாயங்கால வேளையிலே உள்ளத்துடைய ஆழத்திலிருந்து கைகளை தட்டி, ஓ எல்லாரும் சேர்ந்து எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில், மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சத்தமா, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தைக்காயிரம் ஜனம் வந்துள்ளோ ஸ்நேகித, தந்தைக்காயிரம் ஜனம் வந்துள்ளோ ஸ்நேகித. சந்தோடே சகல யோக சம்பூரண பாக்கியம், சந்தோடே சகல யோக சம்பூரண கைத்தட்டி. எல்லாம் இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து எனக்கு அவர் மாத்திரம் தான் எல்லாம் சொல்றவங்க மாத்திரம் உங்க சத்தத்தை உயர்த்தி, ஓ ஹalleluya, நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே, நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து நல்ல ஊக்கணியமான வயிற்று, ஓ எல்லா காலத்திலும் கர்த்தரை நானும் நீங்களும் துதிக்கணும். அது எந்த நேரமானாலும், அது எந்த காலமானாலும், அது எந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலானாலும், அது பெரிய மலையான சூழ்நிலையானாலும் சரி, அது பெரிய பள்ளத்தாக்கான சூழ்நிலையானாலும் சரி, அது குறைவானாலும் சரி, அது நிறைவானாலும் சரி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்பதுதான் சங்கீதக்காரனுடைய வார்த்தை. எனவே இன்னைக்கு ராத்திரி அந்த மாதிரி தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவங்க மாத்திரம் உங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். வாய்களை திறந்து ஹalleluya, ஹalleluya, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சொல்றவங்க மாத்திரம் சத்தமா, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாமே. One more time, சத்தமா, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாமே. உண்மையா சத்தமா, நீரே
இந்த உணர்வு இல்லாம நிறைய பேர் நம்ம கூட ஆரம்பிச்சவங்க இந்த சபைக்குள்ள இல்ல, இந்த ஆண்டவருக்குள்ள இல்ல, ஒன்னும் வசதி வரலன்னு வெளியே போயிட்டாங்க, நினைச்சது நடக்கிறது வெளியே போனாங்க. சிலவங்க எந்த காலமும் அவங்க எடுத்து இருந்தப்போ இயேசு வேணும் வெளியே போனாங்க. ஆனா எத்தனை பேர் இந்த விழாவில் இருக்கிறவங்களால கையெழுப்பி சொல்ல முடியும், எல்லா காலத்திலும் எந்த நேரத்திலும் இந்த ஆண்டவருக்கு நான் போறதுக்கு எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு அவர் மாத்திரம் போதுமானவர். இந்த உணர்வு மாத்திரம் கைகளை தட்டி ஹalleluya, இயேசு போதுமானவர், சத்தமா ஹalleluya. உங்களுடைய சமூகத்துடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென். நமக்காக எத்தனை பேர் இந்த 2021ல என் வாழ்க்கை இப்ப இருக்கிற நிலைமையெல்லாம் தாண்டி வேற ஒரு அளவுல வேற ஒரு லெவல்ல என் வாழ்க்கையை இந்த 2021லயாவது நான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் நினைச்சிருவாங்க. இந்த ஆமேன் கம்பல்சரியான ஆயுதம் ஆமேன் இல்லை. ஒருத்தர் சொன்னா எல்லாரும் சொல்லணுங்க கம்பல்சரியான ஆமேன் இல்லை. நிஜமாலுமே ஆத்மார்த்தமா எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல இந்த 2021ல என்னோட வாழ்க்கை இப்ப இருக்கிற நிலைமையெல்லாம் தாண்டி வேற ஒரு அளவுல வேற ஒரு அழகுல வேற ஒரு ஷேப்ல என் வாழ்க்கையை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேங்கிறவங்க மாத்திரம் ஒரு தடவை சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்படின்னா வழக்கமா போய்கிட்டு இருக்கிற உங்களோட பாதைகள் மாறி உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கேட்டேன் 21ல யாருக்கெல்லாம் உங்க வாழ்க்கை வேற ஒரு ஷேப்புக்கு வேற ஒரு டைமென்ஷனுக்கு வேற ஒரு பரிமாணத்துக்கு வேற ஒரு அளவுக்கு வேற ஒரு லெவலுக்கு யாருக்கெல்லாம் வாழ்க்கை மாறணும்னா எல்லாரும் சேர்ந்து செம்மறியாட்டு போட்ட மாதிரி அல்லேலூயா ஆமென் சொல்லி உடனே என்ன சொல்லிடுறோம், சந்தோஷம். ஆனா அது நடக்கணும்னா ரெகுலரா போயிட்டு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ஒரே மாதிரி வழக்கமா போய்கிட்டு இருக்கிற நம்மளுடைய பாதை அது மாறி வேற ஏதாவது வித்தியாசமா நமக்கு நடக்கணும்னு நாம விரும்பினா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வித்தியாசமா எதையாவது நாமளும் செய்யணும். பக்கத்துல பார்த்து புரியுதா? வழக்கமா போயிட்டு இருக்கிற என்னோட பாதை கொஞ்சம் மாறி வித்தியாசமா வேற ஏதாவது கொஞ்சம் நடந்தா பரவாயில்ல. இதே சம்பளம் இல்லாம, இதே அடிதடி இல்லாம, இதே ஓட்டு வீடு இல்லாம, இதே வாடகை கட்டணம் இல்லாம, இல்லைன்னா இதே மாதிரியான ஒரு ஆஸ்பெஸ்டஸ் ஷீட்ல இருக்காம, இதே மாதிரி இல்லாம வழக்கமா இல்லாம வித்தியாசமா ஏதாவது நடக்கணும்னு நான் நினைச்சா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்ப வித்தியாசமா நீங்க எதையாவது செய்யணும். என்ன செய்யணும்? எப்பவும் நடக்கிறதே இல்லாம வேற மாதிரி ஏதாவது கொஞ்சம் எனக்கு நடந்தா பரவாயில்ல பிரதர் அப்படின்னு சொன்னா நாமளும் எப்பவும் செய்யறதே செஞ்சுக்கிட்டு இருக்காம வேற மாதிரி ஏதாவது என்ன செய்யணும். நாமளும் கொஞ்சம் வேற மாதிரி நடந்துக்கணும். வழக்கமா கிடைக்கிற முடிவுகளே கிடைச்சிட்டு இருக்காம எனக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு ரிசல்ட் வேணும். வழக்கமா கிடைக்கிற ரிசல்ட் எப்போது இருக்கிற ரிசல்ட் இதுவே இல்லாம எனக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு முடிவு வேணும் அப்படின்னு நானும் நீங்களும் விரும்பினோம்னா வழக்கமான நம்முடைய முறைகளையும் நாம என்ன செய்யணும், கண்டிப்பா மாத்தணும். எப்பவும் கிடைக்கிற ரிசல்ட் எனக்கு கிடைக்காம எனக்கு வேற மாதிரி ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் நினைச்சா எப்பவும் இருக்கிற என்னோட ஸ்டெப்பை கொஞ்சம் நான் மாத்தினாதான் ரிசல்ட் எனக்கு வேற மாதிரி கண்டிப்பா என்ன செய்யும். எப்பவும் செய்யறதையே எப்பவும் செஞ்சுக்கிட்டு முடிவுகள் மாத்திரம் வேற மாதிரி வரணும்னு நாம நினைச்சா நம்மளை விட பெரிய முட்டாள் வேற யாரும் இல்லைங்கிறது என்னோட கருத்து. யாராவது கூட சேர்ந்து ஒத்துக்கிறீங்க நான் மாத்திரம் அமைச்சேன். எப்போதும் செய்யறதே செஞ்சுக்கிட்டு எப்ப வச்சாலும் அந்த சாம்பார் ரசம் மாதிரியே இருக்குன்னா அடுத்த தடவை நான் வந்து அதே ப்ரொபோஷன்ல அதே ஈக்குவேஷன்ல அதே ஃபார்முலால வச்சுட்டு இப்ப மாத்திரம் அது சாம்பாரா மாறணும்னு நினைச்சா அது கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. போன தடவை சாம்பார் நினைச்சு வச்சது ரசமா மாறிச்சு. இந்த தடவை அது சாம்பாரா மாறுறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யாம எப்போதும் என்ன செய்யணும் அதையவே எப்போதும் செஞ்சுட்டு ரிசல்ட் மாத்திரம் எனக்கு வேற மாதிரி வரணும்னு நினைச்சா நம்மளோட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாதுன்னு சொன்னா எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. எப்போதும் நீங்க என்ன செய்வீங்களோ அதையேதான் நீங்க எப்பவும் செய்வீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற முடிவும் எப்பவும் உங்களுக்கு எப்படி கிடைக்குமோ அப்படிதான் கிடைக்கும். ஏற்கனவே நீ பேசுனீங்கன்னா பாதி புரியாது. இதுல ஒரே முட்டை குழப்பாத அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க எப்பவும் என்ன செய்வீங்களோ அதையதான் நீங்க எப்பவும் செய்வீங்கன்னா எப்பவும் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதுதான் எப்பவும் கிடைக்கும். 21 வந்தாலும் சரி 51 வந்தாலும் சரி எத்தனை ஒண்ணு வந்தாலும் நாம ஒன்னத்துக்கு ஆக மாட்டோம். எப்போதும் செய்யறதே செஞ்சுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நம்ம மாத்தி செய்ய வேண்டியவங்களா இன்னைக்கு இந்த 2021ல நான் நீங்கள் கடமைப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு
உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இந்த 2021 நீங்க நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் நீங்க செய்யாத ஒண்ணு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத ஒண்ணு கண்டிப்பா கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கொஞ்சம் ஜெபத்தை எச்சு பண்ணுங்க, கொஞ்சம் ஆராதனை எச்சு பண்ணுங்க, கொஞ்சம் உங்க சபையில இருக்கிறவங்களோட இன்வால்வ்மெண்ட், ஆராதனையில இருக்கிற உங்களோட இன்வால்வ்மெண்ட் என்ன செய்யுங்க, உங்களோட அர்ப்பணிப்பு இன்னும் கொஞ்சம் எச்சுப்படுத்துங்க, உங்களோட காணிக்கையில கொஞ்சம் உண்மையா இருங்க, உங்க தசம பாகத்துல கொஞ்சம் உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு கொஞ்சம் உண்மையா இருங்க, குடும்பத்துக்கு உண்மையா இருங்க. வழக்கமா செய்யறத உங்களுக்கு ஏதாவது புதுசா கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த 2021 இது வரைக்கும் செய்யாத ஒண்ணு நீங்க செய்யணும். அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் மாத்தி யோசிங்க. பக்கத்துல பார்த்து நல்லா அவங்க காது கேட்கிற மாதிரி சத்தமா கொஞ்சம் என்ன செய்யுங்க, மாத்தி யோசிங்க. எப்போதும் இருக்கிற மாதிரி என்ன செய்யாதீங்க, சிந்திக்காதீங்க. கொஞ்சம் வேற மாதிரி என்ன செய்யுங்க, யோசிங்க. எப்பவும் கிடைக்கிறதே கிடைக்காம எனக்கு வேற ஏதாவது கிடைக்கணும்னா கொஞ்சம் மாத்தி யோசிங்க. எப்பவும் செய்யறதே செய்யாம வேற எதையாவது செய்யுங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது கிடைக்கும். கவனிங்க, 2 உள்ளங்கைகளிலும் ஆழமான ஆணிகள், கால்கள் 2 ஒண்ணு சேர்த்தி அதுலயும் ஆழமான ஆணிகள், விழாவுல ஆழமாக பாய்ந்த ஈட்டி, தலையில ஆழமாக பாய்ந்த முள்முடி, உடல் முழுவதும் ரத்தம், தண்ணீர் இல்லாமல் காய்ந்து வறண்டு போன தொண்டை, இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம். அது அவருக்கு நிரந்தரமானது இல்லை, மறுபடியும் அவர் உயிரோட எழுதி மேல வர போறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கத்துல இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் மறிச்சு கல்லறைக்குள்ள போக போறார். ஆனா அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழிந்து போகிற இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போன செய்தி என்ன தெரியுமா? நான் வந்தது என்னோட வாழ்க்கைய உங்களுக்காக கொடுத்துட்டு போகிறதுக்காக தான். அது எதுக்குன்னா நீங்க உங்களோட வாழ்க்கைய வேற ஒரு புது அளவுல வாழ்றதுக்காகத்தான் சொல்லித்தான் அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மனுக்குள்ள ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நேரடி தொடர்பு இல்ல. பரலோகத்தோட சத்தத்தை நீங்க வெகு காலமா கேட்கல. உங்களுக்கும் பரலோகத்துக்குமான ஆக்சஸ் கட் ஆயிடுச்சு. நீங்க சாத்தானுக்கு அடிமைகளா மாறிட்டீங்க. சாத்தான் உங்களை என்ன செய்ய நினைக்கிறானோ அதுவாகவெல்லாம் நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க. சாத்தானுடைய பலமான கட்டு உங்க மேல விழுந்து கிடக்கு. அந்த கட்டுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரியான நிலைமையில நீங்க போராடிட்டு இருக்கீங்க. நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன்னா என்னோட உயிரையே என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காக கொடுக்கிறதுக்காக. எதுக்குன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையை வேற ஒரு அளவுல வேற ஒரு புது பரிமாணத்துல வேற ஒரு லெவல்ல உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் எங்க உயிரையே கொடுத்தேன்னு சொல்லிதான் நம்ம ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ என்னோட தெய்வம் என்னோட வாழ்க்கைய நான் இன்னொரு புது பரிமாணத்தினுடைய அளவுல வாழணுங்கிறதுக்காக அவரோட உயிரையே என்னோட தெய்வம் எனக்கு கொடுத்திருப்பாருன்னா அவர் எந்த நோக்கத்துக்காக எனக்காக உயிரை கொடுத்தாரோ, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணுங்கிறதுக்காக அந்த கல்வாரி சிலுவையில அவ்வளவு கோரமா அவர் தொங்கி மரித்தாரோ, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழலைன்னா, வாழ்றதுக்கு முயற்சி செய்யலைன்னா அவர் எனக்காக செஞ்ச தியாகத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கலங்கிறது தான் என்னோட அர்த்தமா இருக்க முடியும்னு சொன்னா எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்தது, அவருடைய மேன்மையெல்லாம் தொடர்ந்து இறங்கி வந்தது எனக்கு புது வாழ்க்கையை கொடுக்கிறதுக்காக தான். எனக்கு எப்போது போயிட்டு இருக்கிற அளவுகள் மாதிரி வேற ஒரு புது பரிமாணத்துல நான் என் வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான். அப்ப அவர் எதுக்காக அவரோட உயிரையே கொடுத்தாரோ அதுக்கு கிரெடிட் கொடுக்கிற மாதிரி, அதுக்கு வேல்யூ கொடுக்கிற மாதிரி என் வாழ்க்கையை நான் மாத்திக்கலைன்னா அதுக்கப்புறம் அவர் செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 2021 உங்களுக்கு ஏதாவது வேற மாதிரி நடக்கணும்னு நினைச்சா நீங்க கொஞ்சம் வேற மாதிரி நடந்துக்கோங்க. பக்கத்துல பார்த்து மறுபடியும் யோசிங்க, கொஞ்சம் மாத்தி யோசிங்க. கொஞ்சம் என்ன செய்யுங்க, நம்ம இன்னைக்கு மறுபடியும் அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல தான் நம்ம லேண்ட் ஆக போறோம். மாத்தி யோசிங்கன்னு சொல்லிட்டு உனக்கு வேற ஒன்றும் மாத்தி யோசிக்க முடியல. அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் தானா? ஆக்சுவலா நான் இன்னைக்கு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல இருந்து எழுப்புதல், அதுக்குள்ள வந்து சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிடுச்சு, அந்த கான்செப்ட் நான் எடுத்தேன். ஆனா மறுபடியும் இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நம்ம கத்துக்க வேண்டிய இன்னும் 1-2 விஷயங்கள் இருக்கிறதுனால அதை நம்ம கத்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா போன வாரத்துல நம்ம பேதுரு, யோவான் அவங்க 2 பேரோட பேக் ஸ்கோர்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய லெசன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். முக்கியமா அவங்க சொன்னாங்க, எங்களை நோக்கி பாரு, look unto us, look into us. எங்களை பாரு, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாரு, அந்த இயேசு எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை பாரு.
அப்படின்னு அவங்க சொன்ன அந்த அனுபவத்திலிருந்து உண்மையான எழுப்புதல் உள்ள ஒரு விசுவாசியா நானும் நீங்களும் இருக்கணும்னா நமக்கு இந்த சாட்சி இருக்கணும். என்ன பாருன்னு சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ற அளவுக்கு தைரியமான ஒரு ஆளா நாம இருந்தாதான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் அப்படிங்கறத நம்ம போன வாரத்துல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த பிறவி சப்பானி அவங்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய லெசன் கூட ஏதாவது 1-2 இருக்குதான்னு பார்த்து நம்ம ஜெபிச்சு கடந்து போக போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாசித்தரலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து Acts chapter number 3 commencing from verse number 1 to verse number 10. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை எடுத்துட்டீங்கன்னா சத்தமா ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் மாத்தி யோசிச்சு கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. வழக்கமா நீங்க என்ன செய்வீங்களோ அதை செய்யாம கொஞ்சம் வேற செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு வேற ஏதாவது கிடைக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கும் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவின் யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவனுடனே கூட அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு, ஹalleluya, இந்த அதிகாரத்துல வருகிற இந்த பிறவி சப்பானி அவனை சுமந்து கொண்டு வருகிறவர்கள் இவனை ஒவ்வொரு நாளும் அலங்கார வாசல் அப்படிங்கிற ஒரு வாசல்ல கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அவனை வைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன வாசலுங்க? இது வரைக்கும் சர்ச்சில் ஏதாவது கேட்டா சொல்லாதவங்க அவங்க சத்தம் அவங்களும் சேர்ந்து சத்தமா சொன்னது என்ன வாசலுங்க? அலங்கார வாசல். பேருக்கும் அவனோட நிலைமைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காரியம். அவன் உட்கார இடத்துக்கு பேரு அலங்கார வாசல். உட்கார்ந்து இருக்கிறவனோட நிலைமை அலங்கோலமான ஒரு நிலைமை, பிறவியில் இருந்தே எழுந்து நடக்க முடியாத சப்பானி. அப்ப அவன் இருக்கிற இடத்துக்கும் அவனோட அந்த இடத்துல இருக்கிறவனோட சூழ்நிலைக்கும் சம்பந்தமே என்ன செய்றீங்க? பேர் என்ன வாசல் இருக்கு? பேரு அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவனோட நிலைமை எப்படி இருக்குன்னா, எத்தனை பேரால இந்த காரியத்தை இன்னைக்கு ராத்திரி உங்களோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது? நம்ம கிட்ட இருக்கிற சில பேர்களுக்கும் அதுக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. உதாரணத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப அலங்காரமான அழகான ஒரு விஷயம். பட் அது நம்மள பல பேருக்கு அலங்காரமானதா அழகானதா என்ன செய்யறது இல்ல இருக்கிறது. பட் திருமணம்னா அது எப்படிதான் இருக்கணும்? அது அழகா இருக்கணும், அது அலங்காரமானதா இருக்கணும். குடும்பம்னா அது அழகா இருக்கணும், அதான் அங்க சண்டை வரலாம், ஏதாவது நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதெல்லாம் தாண்டி மறுபடியும் ஒரு குடும்பம்ங்கிறது எப்படிதான் இருக்கணும்னா அது அழகா இருக்கணும், அது அலங்காரமானதா இருக்கணும், அங்க மகிழ்ச்சி இருக்கணும், அங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும், அங்க அன்பினுடைய பரிமாற்றம் இருக்கணும், அங்க எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அர்ப்பணிப்பு எல்லாம் இருக்கணும். பட் அதுதான் குடும்பம். நம்ம எல்லாம் இன்னைக்கு குடும்பம்ங்கிற ஒரு செட்டப்குள்ள இருக்கோம். பட் குடும்பம்ங்கிறது அலங்காரமானது, அழகானது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற நம்ம நிறைய பேரோட நிலைமை, இந்த செய்திய யூடியூப்ல பார்க்க போற நிறைய பேரோட நிலைமை, அலங்காரம்னு பேர் இருந்தா கூட உள்ளுக்குள்ள அலங்கோலமான நிலைமை என்ன செய்யுது? இல்லன்னா வேலைன்னு எடுத்துக்கோமே, தொழில் எடுத்துக்கோமே, அலங்காரமானதா? வேலை இல்லாம எத்தனையோ பேர் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றதே அலங்காரமானது. யாருக்கும் போய் கை கட்டி வேலை செய்யறதை விட நானே சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றேன், தொழில் பண்றேங்கிறது அது இன்னும் கொஞ்சம் அலங்காரமானது, அழகானது. ஆனா அது பேர் தான் அப்படி இருக்குதே ஒழிய அதுக்குள்ள இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப அலங்கோலமானதா. அதே மாதிரி படிப்பாகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், உயர்வுகள் ஆகட்டும், உறவுகள் ஆகட்டும், பணம் ஆகட்டும், அதுக்கு பேரு அலங்கார வாசல்.
ஆனா உள்ளுக்குள்ள உட்கார்ந்து சூழ்நிலை ரொம்ப அலங்கோலமானதா இருக்கு. நான் இப்ப சொன்ன இந்த விஷயத்த உங்களால உங்க லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்த்து, உங்க லைஃப்ல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்து, ஆமா இல்ல அந்த பேருக்கும் அதுக்குள்ள இருக்கிற என்னோட சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குல்ல அப்படின்னு உங்களால இன்னைக்கு ராத்திரி யோசித்து பார்க்க முடியும்னா, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கைய நீங்க வேற ஒரு அளவுல வேற ஒரு பரிமாணத்துல இன்னையில இருந்து நீங்க தேட ஆரம்பிக்கணும். இன்னையில இருந்து நீங்க அணுக ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அந்த பேருக்கும் அந்த சூழ்நிலைக்கும் சம்மந்தம் இல்லாம என்னோட நிலைமை போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு ராத்திரி நான் கொஞ்சம் முழிச்சுக்கணும். இன்னைக்கு ராத்திரி நான் கொஞ்சம் அலர்ட் ஆயிக்கணும். என் வாழ்க்கைய வேற ஒரு அளவுல வேற ஒரு பரிமாணத்துல இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் அணுகணும். நான் அதை இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் அதை தேட ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எங்களை நோக்கி பாரு அப்படின்னு பேதுரு யோவான் அந்த பிறவி சப்பானியை பார்த்து சொன்ன உடனே அது வரைக்கும் அவனுக்கு இருந்த அவனோட வாழ்க்கையை பத்தின ஒரு அணுகுமுறை, அது வரைக்கும் அவனுக்கு இருந்த ஒரு பார்வை, எங்களை நோக்கி பாருன்னு சொன்ன அந்த மோமெண்ட்ல அந்த பிராக்ஷனை, அந்த குறிப்பிட்ட சில மணி துளிகளை வித்தியாசமா அவன் அணுகினான். எல்லாரையும் பாக்குற மாதிரி அவங்கள அவன் பார்க்கல. எல்லாருக்கும் இது மாதிரி அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் இது வரைக்கும் வந்தவங்க போனவங்க எல்லாம் பார்த்தானா தெரியல. நான் போன வாரமே சொன்ன இந்த பேதுருவையும் யோவானையும் ஏற்கனவே அவன் இந்த தேவாலயத்துடைய வாசல்ல எத்தனையோ முறை பார்த்திருக்கணும். ஆனா இதுல வேற ஒரு லெவல்ல வேற ஒரு பரிமாணத்துல வேற ஒரு புதிய அணுகுமுறையில அவன் அவனோட வாழ்க்கையை என்ன செய்யறான், அணுகிறான். அப்ப அவனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அழகாக மாறி விடுகிறதுன்னு சொன்னா, இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் குடும்பம் அப்படின்னா அது அழகா இருக்கணும், அது அலங்காரமானதா இருக்கணும். எனக்கு குடும்பம் இருக்கு ஆனா அது அலங்கோலமா இருக்கு. திருமண பந்தம் கணவன் மனைவிக்குள்ள அது அழகா இருக்கணும், அது அலங்காரமானதா இருக்கணும். எனக்கு கணவன் மனைவி நாங்க இருக்கோம், திருமணம்ங்கிற பந்தம் இருக்கு ஆனா அழகா இல்ல, அலங்காரமானதா இல்ல. வேலை தொழில் அது அழகா இருக்கணும், அது அலங்காரமானதா இருக்கணும். அது எனக்கு வருமானத்துக்கு லாபத்தை கொடுக்கணும். நான் சிலரை இன்வெஸ்ட் பண்ணா நான் இன்வெஸ்ட் பண்ணதை வெளியில எடுக்கணும். அதுதான் தொழில், அதுதான் வேலை. ஆனா அது அழகா இல்லாம அலங்காரமா இல்லாம அலங்கோலமா இருக்கு. படிப்புன்னா அது அழகா இருக்கணும், அலங்காரமா இருக்கணும். என்னோட கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பா இருக்கணும். ஆனா அது அழகா இல்லாம அலங்காரமா இல்லாம அலங்கோலமா இருக்குன்னா, நான் அதை வேற ஒரு விதத்துல என் வாழ்க்கைய நான் அணுக ஆரம்பிக்கணும், பார்க்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் புரிஞ்ச ஆமென் சத்தம்? ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றது கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரோட இந்த அட்வைஸ், அதாவது உங்க வாழ்க்கைய நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சு வேற ஒரு வடிவத்துல வேற ஒரு பரிமாணத்துல வேற ஒரு சிந்தையில வேற ஒரு அணுகுமுறையில உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்ற பரிசுத்த ஆவியானுடைய அட்வைஸ இன்னைக்கு ராத்திரி யாரெல்லாம் கேட்கிறோமோ அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பெராலிசிஸ்ல இருந்து பிரைஸுக்கு மாறப்போகுது. அப்படின்னா பக்கவாதத்திலிருந்து பக்காவான ஆராதனை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு மாறப்போகுது. யாரெல்லாம் ஆண்டவருடைய அட்வைஸ கேட்கிறோமோ, யாரெல்லாம் ஆவியானவருடைய அட்வைஸ கேட்டு என் வாழ்க்கையை நான் வேற ஒரு கோணத்துல நான் பார்க்க விரும்புறேன், அணுக விரும்புறேன்னு சொல்றோமோ, அவங்க வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு ராத்திரி பக்கவாதத்திலிருந்து முடங்கி கிடக்கிற தன்மையிலிருந்து மாறி நன்றிக்காக சாட்சிக்காக குதிச்சு தேவனை மகிமைப்படுத்துற வாழ்க்கையா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மாறும்னு சொன்னா எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்லுங்க? ஹalleluya, ஹalleluya. பல காலமா பல வருஷமா அலங்கார வாசல்ல அலங்கோலமா உட்கார்ந்து நான் டயர்ட் ஆயிட்ட பிரதர்னு சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மாத்திரம் ஆண்டவர் கேட்கிற மாதிரி சத்தமா ஆமென் சொல்றாங்க. பேரு அலங்கார வாசல் ஆனா அலங்கோலமா இருக்கு என்னோட சூழ்நிலைன்னு சொல்றவங்க மாத்திரம் நான் கேட்கல, பரலோகம் கேட்க சத்தமா ஆமென் சொல்றாங்க. ஹalleluya. அப்படின்னா ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வேற ஒரு ஆங்கிள் உங்க வாழ்க்கையை பாருங்க. இப்ப இவன் எப்படி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் வாழ்க்கையை அணுகினான்னு பார்க்கலாம். பேதுரு யோவானும் அந்த வழியில வந்த போது இவங்க ரெண்டு பேரோட கையில இருந்து தனக்கு ஏதாவது ஒரு பண உதவி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல முதல்ல அந்த பிறவி சப்பானி பேதுரு யோவானையும் பார்க்கறான். எனக்கு ஏதாவது ஒரு பண உதவி இவங்க கையில இருந்து கிடைக்கும். அப்படி இருந்த பிறவி சப்பானிக்கு பேதுருவோட செய்தி என்னன்னா, உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு, நல்லது, சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் 12 மணி வரும்போது புதிய குதிச்சு வாக்குத்தத்தம் கிடைச்சோன்னா கையை தட்டோன்னு தட்டி, ஐயோ
இந்த வீடு என்ன விலைன்னு கேளு, இந்த தெரு என்ன விலைன்னு கேளு, இந்த ஊராவது என்ன விலைன்னு கேளு, ஏதாவது இப்ப எனக்கு வாங்கி ஆகணுமே அப்படின்னு பயங்கர அலப்பறை பண்ணி 12 மணிக்கு குதிக்கிறது. பேதுரு அந்த பிறவி சப்பானி பார்த்து சொன்னா, உனக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது சந்தோஷம், ரொம்ப நல்லது. ஏதாவது எங்க வீட்டை கிடைக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்ப்போட நீ எங்களுக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த எதிர்பார்ப்பு மாத்திரம் உனக்கு இருந்தா போதாது. உன்னோட வாழ்க்கை இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு, இன்னொரு அளவுக்கு கடந்து போகணும்னு நீ நினைச்சீன்னா, இந்த எதிர்பார்ப்போடு கூட சேர்ந்து உன்னோட பங்களிப்பு என்ன செய்யணும், அதுல இருக்கணும். உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 2021 அவட மகிமை என் மேல உதிச்சிருச்சு, இனி என்ன யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் எழுப்பி ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீ சொல்லி அதோட எதிர்பார்ப்போட அந்த வாக்குத்தத்தத்தை நீ பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல உனக்கு என்ன இருக்கணும்னா, அதோட கூட சேர்ந்து உன்னோட பார்ட்டிசிபேஷன் என்ன செய்யணும் இருக்கணும், உன்னோட பங்களிப்பு என்ன செய்யணும் இருக்கணும். இது வரைக்கும் ஒருவேளை உங்க பங்களிப்பை தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் தேவன் உங்களுக்கு தருகிற தரிசனங்களோடும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய உங்க பார்ட்டிசிபேஷனை இது வரைக்கும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் மாத்தி யோசிங்க. இது வரைக்கும் நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணாம இருந்தேன், போட்டோம், இனிமேல் நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவேன்னு யோசிங்க. அப்போ உங்க வாழ்க்கை அழகா மாறும். ஹல்லேலூயா. பேதுரு சொன்னா, நீ எழுந்து புதுசா ஒரு வாழ்க்கையை வாழணும் நீ நினைச்சீங்கன்னா, உன்னோட விடுதலையில உன்னோட பங்களிப்பு என்ன செய்யணும் இருக்கணும். நான் என் கையை நீட்டி உன் வலது கையை கொடுக்கிறேன். என் கையை நீட்டி உன் கையை பிடிச்சு லைட்டா நான் என்ன செய்யறேன், உன்னை தூக்கி விடுறேன், இப்படி எம்பி விடுறேன். நீ என்ன செய்யணும், உன்னோட பங்களிப்பு அதுல போட்டு நீயும் உன் காலை ஊனி நீயும் என்ன செய்யணும், மேல எழும்பி நீ எழும்பி மேல வந்து நிக்கணும். நான் உனக்கு கையை கொடுக்கிறேன், இது என்னோட போர்ஷன், இது என்னோட பார்ட். பரலோகம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குது, எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குது. நான் வாரம் சபைக்கு வரும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குது, எனக்கு ஒரு புரிதலை கொடுக்குது. அது கையை நீட்டும் போது அதுக்கு கையை கொடுத்து நானும் என்ன செய்யணும், எழும்பி நான் மேல வரணும். என்னோட பங்களிப்பும் அதுல சேர்ந்தாதான் என்னோட வாழ்க்கையை என்னால அழகா மாத்திக்க முடியும். புரிஞ்சாங்க? அதத்தான் ஒவ்வொரு முறையும் ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அததான் ஒவ்வொரு தடவையும் செய்யணும். ஒவ்வொரு தடவையும் ஒரு செய்தியை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கு நிறைய டைம் என்ன செய்யணும், எடுக்கணும். அதோடு கூட சில செய்திகள்லாம் எடுக்கும் போது அதை படிக்கும் போது ஈஸியா ஒரே தடவை வாசித்து பார்த்தோம்னா எங்களுக்கு புரிஞ்சிடும். இதை கொண்டு வந்து கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வைக்க முடியுமாங்கிறது அதை விட அது ஒரு டயலமா, அது ஒரு போராட்டம். மாம்சத்துல ஐயோ என்ன நினைக்கும், இந்த வசனத்தை பேசினா இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சப்ஜெக்ட் டச் பண்ணா இவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை தூக்கிட்டு இங்க வந்து அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றோம். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம அந்த வார்த்தை ஒரு நாளும் திரும்பாது. வாரம் சபைக்கு வந்து எத்தனை காலமா தேவனுடைய வார்த்தையை கேட்டும் ஏன் நமக்கு சிலதெல்லாம் இன்னும் மாறவே இல்லைன்னா, ஒன் சைடா இருக்கும். ஒரு சைடா மாத்திரம் ஆண்டவர் செய்யறத மாத்திரமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒழிய, இதுல நம்ம பங்களிப்பை, நம்ம பார்ட்னர்ஷிப்பை, நம்மளோட பார்ட்டிசிபேஷனை நம்ம கொடுக்க தவறோம். அங்கதான் நம்ம வாழ்க்கையை நம்ம அழகா மாத்திக்கிறதுக்கும் தவறி போறோம். எல்லா புது வருஷம் மாதிரியும் இந்த புது வருஷமும் உங்களுக்கு போகாம, இது கொஞ்சம் வேற மாதிரி, இது கொஞ்சம் நல்லா, இது கொஞ்சம் அழகா, இது கொஞ்சம் நீங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வருஷத்துல உங்களோட பங்களிப்பு, உங்க பார்ட்டிசிபேஷனை தேவனுக்கோட வார்த்தைக்கு கொடுங்க. நீங்களும் அதுல பார்ட்டேக் பண்ணுங்க. உங்களோட பங்களிப்பை முழுசுமா என்ன செய்யுங்க, கொடுங்க. அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணுங்கிற கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணப்பட்டிருக்கோ அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றதுக்கு முயற்சி செஞ்சு அதுல நம்மளோட பங்களிப்பையும் அதுல செலுத்தும் போது கண்டிப்பா வாழ்க்கை அழகா மாறிடுவாங்க. அவனோட பங்களிப்பை செலுத்தினான். பேதுரு கையை நீட்டின உடனே, அவன் கையை கொடுத்த உடனே அவன் கால்கள் கரடுக்கு பலன் அடைஞ்சது. ஆனா இவன் கையை கொடுத்த போது ஐயோ என்னால எதிரிக்க முடியாது, என்ன விட்டுருன்னு அவன் உட்கார்ல. ஐயோ எனக்கு கால் வலிக்குது தூக்காத அப்படின்னு அந்த சப்பானி கத்தல. இப்படி இருக்கிறதா எனக்கு பரவாயில்லையா இருக்கு, எனக்கு டெய்லி 300 ரூபாய் கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு, இதை கெடுக்கிறாதான்னு சொல்லி அந்த பேதுரு அவன் தள்ளி விடல. மாறாக பேதுரு கையை நீட்டின போது அந்த பிறவி சப்பானியும் அதுக்கு பங்களிச்சான், பார்ட்டிசிபேட் பண்ணினா. அந்த அலங்கார வாசல்ல அது வரைக்கும் அலங்கோலமா இருந்தனோட வாழ்க்கையும் அழகா மாறி போச்சு. யோசேப்பு சிலதெல்லாம் செய்தார்.
அவர் செய்ததெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். யோசேப்பு செய்ததெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு செய்ததெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார் மட்டும் சொல்றேன் ஒழிய யோசேப்பு செஞ்சான். நம்ம என்ன செய்யறோம்ன்றத நம்ம யோசிக்கிறதே இல்ல. நாம செய்ய வேண்டிய நம்மளோட பார்ட்னர்ஷிப்பை, நம்ம பங்களிப்பை, நம்மளோட பார்ட்டிசிபேஷனை தேவனுக்கு கொடுத்தா தேவன் நம்ம வாழ்க்கையை ரொம்ப சீக்கிரமா அழகா மாத்திடுவார். ஹalleluya. இப்போ முதல்ல என்னோட பார்ட்னர், என்னோட பங்களிப்பை நான் என்ன செய்யணும்? என்னோட பார்ட்டிசிபேஷனை நான் கொடுக்கணும். நான் பங்கு பெறணும். என்னோட போர்ஷனை நான் செய்யணும். இந்த 2021 இந்த மோமெண்ட் வரைக்கும் ஒருவேளை நீங்க இப்படி யோசிக்கலைன்னா, நீங்க ஒருவேளை நான் சர்ச்சுக்கு வந்தாவே எல்லாம் சரியா போயிடும், பாஸ்டர் கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டாவே சரியா போயிடும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கோபுரத்துல எனக்காக ஜெபிச்சாவே எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மாத்தி யோசிங்க. நீங்க பங்கு கொடுத்தா, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணினா, உங்களுக்கு நீங்க கிடைக்கணும்னு நினைக்கிற விடுதலையில, உங்களுக்கு நீங்க கிடைக்கணும்னு நினைக்கிற செல்வத்துல நீங்களும் பார்ட்டை கட்டுக்கிட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கை அழகா தான் இருக்கும். நம்ம சபையில யாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாத்திரம் ராமேன் சொல்லுங்களேன். ஹalleluya. சத்தம் ஹalleluya. இரண்டாவது, அவன் இருக்கிறதுக்காக அவன் செலக்ட் பண்ணின இடம், அந்த பிறவி சப்பானி அவன் இருக்கிறதுக்காக அவன் செலக்ட் பண்ணின இடம். இது என்ன பெரிய பெரிய விஷயத்தை நீங்க பாத்தீங்க. தேவாலயத்தோட வாசல் அதுதானே, அது பெரிய இடமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, அவன் தேவாலயத்துக்குள்ள போகல, தேவாலயத்தோட வாசல்ல தான் என்ன செஞ்சான்? இருந்தான். அவன் தேவாலயத்துக்குள்ள என்ன செய்யல. அவன் செலக்ட் பண்ணின இடம் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி என்னத்தான் செலக்ட் பண்ணிட்டான்? அவன் தேவாலயத்தோட வாசல்ல தானே இருந்தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தேவாலயத்துக்குள்ள போலே தேவாலயத்தோட வாசல்ல தானே இருந்தான். ஆனா அதே சமயத்துல யோசித்து பாருங்க, அவனோட வீட்டுல இல்ல, அவன் ஏதோ ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல இல்ல, அவன் ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல, அவன் ஜனங்க அதிகமா கூடுற திருவிழா ஊருக்குள்ள எங்க நடக்குதுன்னு பார்த்து அங்க இல்ல. அவனோட வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருந்தான். ஏன்னா தேவாலயத்தோட பிரகாரத்துக்கும் தேவாலயத்தோட வாசலுக்கும் பெருசா ஒன்னும் தூரம் இல்லை. ஆகவே அவன் செலக்ட் பண்ணின இடம் கொஞ்சம் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஹalleluya. சுத்தமா ஹalleluya. ஆனா அவன் வெற்றிக்கு அவன் இன்னும் கொஞ்சம் தூரத்துல போக வேண்டிய இடம் எது? தேவாலயத்தினுடைய பிரகாரம். அவன் இன்னும் கொஞ்சம் தூரத்துல செய்ய வேண்டியது எது? குதிச்சு துள்ளி குதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க வேண்டியது, தேவ சமூகத்துக்குள்ள போக வேண்டியது. இப்ப அவன் இருக்கிற இடம் கொஞ்சம் தான் தூரம், ரொம்ப தூரம் இல்ல. அவன் வீட்டுல இல்ல, அவன் எங்கேயோ ரோட்ல இல்ல, அவன் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல, அவன் எங்கேயோ ஜனங்க கூடுற திருவிழா கூட்டத்துல இல்ல. அவன வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான்னு சொன்னா, இந்த 2021 நான் இன்னைக்கு நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி நாமளே கேட்டுக்கலாம். நாம் இன்னைக்கு எங்க இருக்கோம்? Where are we now tonight? நம்ம அடைய வேண்டிய லட்சியத்துக்கு பக்கத்துல இருக்கிறோமா, இல்லனா பல மைல் தூரத்துக்கு அந்த பக்கத்துல இருக்கிறோமா? இந்த பிறவி சப்பானி அவன் அடைய வேண்டிய லட்சியத்துக்கு பக்கத்துல இருந்தான். பல மைல் தூரத்துல என்ன செய்யல. அவன் வீட்டுல இருந்திருந்தான்னா இது ரொம்ப தூரம், அவன் ஏதாவது ஒரு மார்க்கெட்ல இருந்திருந்தான்னா இது ரொம்ப தூரம், அவன் ஏதோ ஒரு வீதியில உட்கார்ந்துட்டான்னா இது ரொம்ப தூரம். ஆனா அவன் அடைய வேண்டிய லட்சியம் கிடைக்கும் அவன் இருந்த இடத்துக்கும் பெரிய அளவு தூரம் இல்லை. இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் எங்க இருக்கோம்? நம்ம லட்சியத்துக்கு பக்கத்துலயா, இல்லைன்னா நம்ம லட்சியத்தை விட்டு பல மைல் தூரம்? சும்மா நான் ஆயிருவேன், குதிரை ஆயிருவேன் அப்படின்னு நம்ம சும்மா சொல்றதுல ஏதாவது விஷயம், ஏதாவது மேட்டர் இருக்கான்னு கேட்டா அது சொல்றதுல இன்னும் பெருசா என்ன செய்யப்படுறது இல்ல. ஆகலைன்னா கூட பரவாயில்ல, உடனே அட்லீஸ்ட் ஆகிறதுக்கான கூறுகள் இருக்கிற மாதிரி பக்கத்துலயாவது போயிருக்கிறோமா? அதுதானே விஷயம். எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? நான் என்னோட வாக்குவாதம் பண்ற என்னோட ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா என் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்லைன்னா யாராவது இருக்கட்டும், என்னோட வாக்குவாதம் பண்றவங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றது, வாயில் இத்தனை வடை சொல்றேன் இல்ல, அதுல ஒரு 2வது எடுத்து வட்டல்ல வச்சீங்கன்னா நீ சொல்றத நான் என்ன செய்யறேன் கேட்கறது. வெறும் வாயில மாத்திரமே வடை சுட்டு நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் சொல்லிட்டே இருக்காது. எதையாவது சாதிச்சுன்னா என்கிட்ட என்ன செய், பேசு. If you can make something, talk with me. If you cannot make anything, don't talk with me, don't interfere with me. என்னோட நீ என்ன செய்யக்கூடாது, நீ கம்ப்ளீட் பண்ணி என்னோட பேசி எக்ஸ்கியூஸ் பண்ணி இது இப்படி ஆனதுனால இப்படிங்கிற சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. வாயில சொல்ற வடைய வட்டல்ல எடுத்து வை. அந்த மாதிரி நான் அதாயிருவேன் இதாயிருவேன் ஆகலைன்னா கூட பரவாயில்ல.
இந்த 40 வயசு வரைக்கும், இந்த 45 வயசு வரைக்கும், இல்லைன்னா இந்த 55 வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம லட்சிய கரைக்கு பக்கத்துலயாவது நம்ம இருக்கிறோமா, அது வரைக்குமாவது போய் சேர்ந்திருக்கிறோமா. தான் நான் முதல் வார ஆராதனையில சொன்னேன், ஒவ்வொரு வருஷத்தையும் பார்க்காதீங்க, ஒரு டிகேட 10 வருஷத்தை கணக்கு எடுத்து பாருங்க. 10 வருஷமாவும் நீங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு எதுவுமே மாறாம இருக்கீங்களா, இல்ல நீங்க சொன்ன இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து பக்கத்துல வந்து சேர்ந்திருக்கீங்களா? பக்கத்துல வந்து இவன் சேர்ந்திருந்தான், இவன் தூரத்துல இல்ல, அவனோட வெற்றிக்கான பக்கத்துல தான் இருந்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அவன் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். புரிஞ்சாமே? ஹalleluya, ஹalleluya. உங்க வெற்றிக்கான இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டீங்களா இந்த 2021ல? வாட் இஸ் யுவர் கோல்? பல சமயத்துல நம்ம எங்க தப்பு பண்றோம்னா, வாழ்க்கை அது போகுது, அது கூட நானும் போறேன். இன்னைக்கு பழைய சோறு கிடைச்சா சோத்திராண்டவரே பழைய சோறு கொடுத்தீர், நாளைக்கு பிரியாணி கிடைச்சா சோத்திராண்டவரே பிரியாணி கொடுத்தீர். இப்படி அது எப்படி போகுதோ அது மாதிரி நானும் போய்க்குவேன் அப்படிங்கிறது இல்லைங்க வாழ்க்கை. ஒரு கோல, ஒரு லட்சியத்தை இந்த 2021ல நான் ஒரு ஜீவனுள்ள தேவனை, அசைவாடுற ஒரு தேவனை, எனக்காக செயல்படுற ஒரு தேவனை, அவரோட வார்த்தையை நிறைவேற்றத்துக்காக வானத்தையும் பூமி கவுத்தி போனோம்னா கூட கவுத்தி போட்டு எனக்காக எதையாவது செய்யற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். அப்ப நான் ஒரு கோல, ஒரு இலக்க இந்த 2021ல பிக்ஸ் பண்ணேன்னு நாம யாராவது பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இத்தனை செய்தியை சபையில கேட்கிறோம், இதை என்னைக்காவது வீட்டுல நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோமா? இந்த வாக்கு தத்துவத்தை, இந்த வருஷத்தோட இந்த வாக்கு தத்துவத்தை நம்மள எத்தனை, எனக்கு கையெல்லாம் தூக்கி சொல்ல வேண்டாம், நம்மள எத்தனை பேர் இந்த வாக்கு தத்துவத்தை வீட்டுல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இது நடக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், இது என்னதான் சொல்லுது, இது வெறும் ஊழியம் பண்றவங்களுக்காக மாத்திரமா, நம்மள மாதிரி தலைவலி காய்ச்சலுக்காக போறவங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லையா? இந்த மாதிரியான டிஸ்கஷன் ஏதாவது பண்ணினோமா? ஏதாவது கோலை செட் பண்ணினோமா? இந்த 2021 முடியறதுக்குள்ள இதை வாங்கிடணும், இதை பண்ணிடணும், இல்லைன்னா இத்தனை மணி நேரம் ஜெபத்தை, இத்தனை மணி நேரம் இத்தனை நிமிஷம் ஜெபத்தை இத்தனை நிமிஷம் ஜெபமாவது மாத்திரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோலை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு, அந்த பிக்ஸ் பண்ணின கோலுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியை குறைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சோமா அப்படிங்கிறது இந்த 2021ஓட இந்த வாரத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையை நம்மளால அழகா மாத்திக்க முடியும். எத்தனை பேர் ஆமென்? ஹalleluya, ஹalleluya. அப்ப எல்லா தடவையும் மாதிரி இந்த தடவையும் நடக்கக்கூடாதுன்னா நான் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு ஏதாவது என்ன செய்யணும் செய்ய. ஓ ஆமா இல்ல, நான் இதாயிரம் நான் கடன் வாங்க மாட்டேன், நீ கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்ப, கார் வாங்குவேன், பங்களா வாங்குவேன், வீடு வாங்குவேன், நகை வாங்குவேன், வைரம் வாங்குவேன், வட்டி கொடுப்பேன், லண்டன் போவேன், துபாய் போவேன், எல்லாமே போவேன். ஆமால, இதுக்கு பக்கத்துல வரைக்குமாவது நான் போயிட்டு இருக்கேன்னா, அதுக்கு அது கிட்டையாவது நகர்ந்து போயிருக்கேன்னா, நகர்ந்து போகலைன்னா நகர்ந்து போறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்படிங்கறத செஞ்சா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை அழகா மாறிடும். அடுத்து அவனோட ரைட்டான சாய்ஸ், அவனோட சரியான தேர்வு, ரைட்டான சாய்ஸ் அப்படின்னா அந்த பிறவி சப்பானோட சரியான சாய்ஸ். இந்த அலங்கார வாசல் நான் போய் உட்கார்ந்துக்கணும் அப்படிங்கிற அவனோட சரியான சாய்ஸ், சரியான தேர்வு. 2 வல்லமையான ஊழியக்காரங்கள ஜெபத்துல நல்லா ஜெபிக்கிற 2 பேரை, அந்த ரைட்டான சாய்ஸ், சரியான தேர்வு, இவங்க 2 பேரை அவன் சந்திக்கிறதுக்கான சூழ்நிலையை அந்த சரியான தேர்வு அவனுக்கு கொண்டு பண்ணி கொடுத்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. அந்த ரைட்டான சாய்ஸ், ரைட், அவனோட வாழ்க்கையை அழகா மாத்தக்கூடியதுக்கான ஒரு சாவியா இருக்கிற 2 ரைட்டான பர்சனாலிட்டிஸ் அவன் அன்னைக்கு பார்க்கிறதுக்கு இந்த சரியான தேர்வு அவனுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இருக்கிறதுக்கான இடமா இந்த தேவாலயத்தோட வாசலை செலக்ட் பண்ணாம வேற ஏதாவது ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவனோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் அவனோட ரைட்டான சாய்ஸ், ரைட்டான 2 ஆட்களை அவன் பார்க்கிறதுக்கான சூழ்நிலையை அவனுக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அப்படின்னா உங்களோட நண்பர்கள் நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க? உங்களோட சாய்ஸ் எப்படி இருக்கு? சபைன்னு எடுத்துக்கிட்டா இங்க நம்ம எல்லாரையும் நேசிக்கலாம். பட் என்னோட கேள்வி, உங்களோட ஐக்கியம் யாரோட இருக்கு? என்ன கேட்டா, நீங்க சர்ச்சில் உட்கார்ந்துக்கு ஒரு சேர் பார்க்கும்போது கூட நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆளு எப்படிப்பட்ட ஆளு யோசிச்சு தான் அந்த பக்கத்து சேர்ல உட்காரணும். என்ன கேட்டா நான் சொல்றேன், அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆளு அவரு நல்லா பாடி தேவனை துதிச்சு ஆராதிப்பாரா? அவரு பாட ஆரம்பிச்ச உடனே பரலோகம் போயிடுவாரா? அவரு செய்தியை விலகி கேட்பாரா? இல்லைன்னா செய்தியை கேட்கும் போதே வழங்காத மாதிரி போயிடுவாரா? அந்த மாதிரியான ஆள் பர்சனாலிட்டி பக்கத்துல நான் என்ன செய்யக்கூடாது, போய் உட்காரக்கூடாது. ஒன்னும் அந்த ஆவிய மேற்கொள்ற அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருந்து போய் அந்த ஆவியை மேற்கொள்ளணும். இல்லாம நான் போய் உட்கார்ந்தா அந்த ஆவி என்னையும் சேர்த்து என்ன செஞ்சிட போகுது, அவத்தி க்ளோஸ் பண்ணி நான் இதுக்காக எவ்வளவு அவசரமா புறப்பட்டு வந்தாலும் அதே நடக்காத படிக்க என்ன கொண்டு போக போகுது. அப்ப அந்த சாய்ஸ்,
அவரோட ரைட்டான சாய்ஸ், ரெண்டு ரைட்டான ஆட்களை அவனோட வாழ்க்கையில அவன் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துச்சுன்னா நம்ம சாய்ஸ் எப்படி இருக்கு, நம்ம செலக்ட் பண்ற அந்த சாய்ஸ் எப்படி இருக்கு இன்னைக்கு ராத்திரி நம்ம அதை பார்க்கணும். நம்ம யார சிநேகிதமா வச்சிருக்கோம், நம்மளோட பிரச்சனையை அவங்க கிட்ட சொன்னா நமக்காக அவங்க பாரப்படுவாங்களா, நமக்காக அவங்க ஜெபிப்பாங்களா? எல்லாரையும் நம்ம ஊழியக்காரங்கன்னு கன்சிடர் பண்ணிடக்கூடாது. அந்த ஆவி என்னங்கிறத நம்ம ரைட்டா ட்ராக் பண்ணி பார்க்கிற மாதிரி ரைட்டான சாய்ஸ் அவனுக்கு இருந்ததுனால ரைட்டான ரெண்டு ஆட்கள் அவன் சந்திச்சா, அந்த ரைட்டான ரெண்டு ஆட்கள் ராங்கா கிடந்த அவனோட வாழ்க்கையை ரைட்டா மாத்தி கொடுத்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து அவனோட ஃபோக்கஸ், அவனோட கவனம். ஃபோக்கஸ், எல்லாரும் சொல்லுங்க ஃபோக்கஸ். பேதுரு யோவானும் எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொன்னபோது அவனோட கவனத்தை அவன் சிதறடிக்காம ஃபோக்கஸ மாத்தாம கரெக்டா அவங்க ரெண்டு பேர்த்த என்ன செஞ்சான், அதை பிறகு பண்ணி பார்த்தான். அவன் ஃபோக்கஸ் பண்ண, கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணான். என்ன செஞ்சாங்க? ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம், கவனம் ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? ஃபோக்கஸ். உங்களுக்கு புரியல சிலருக்கு, நீங்க சிக்னல்ல நிக்கிறீங்க வண்டியில, பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு பிச்சைக்காரங்க பக்கத்துல வரான், நீங்க காசு கொடுப்பீங்கன்னு. வழக்கம் போல நீங்க காசு கொடுக்காம நீ யாரு, உன் பேர் என்ன, எந்த ஊரு, நான் வேணா உனக்கு சாப்பாடு வாங்கி தரட்டுமா, இல்லைன்னா சின்ன பையனா இருந்தா நீ ஸ்கூலுக்கு போறியா, இல்லைன்னா ஏதாவது உன்னை வேலைக்கு ஏதாவது சேர்த்து விட்டுமா, வரையா வேலை செய்யலாமா, இப்படின்னு எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்க கேள்வி முடியறதுக்குள்ள அந்த ஆள் வேற வண்டியை பார்த்து என்ன செஞ்சிடலாம். ஏன்னா எதை எதிர்பார்த்து உங்க பக்கத்துல வந்தானோ அது உங்ககிட்ட கிடைக்கலன்னு சொன்ன உடனே தொடர்ந்து உங்களையும் உங்க வண்டியும் போக்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லவே இல்லை. இங்க பேதுரு யோவான்னு சொல்லிட்டாங்க, வெள்ளியும் பொண்ணு எங்க கிட்ட இல்லை, எடுத்த உடனே சொல்லிட்டாங்க. நீ என்ன நினைச்சு எங்களை பாக்கவே தெரியல, ஆனா அந்த வெள்ளியும் பொண்ணு எங்க கிட்ட என்ன செய்யல. அந்த சப்பானி அதை எதிர்பார்த்து தானே அவங்கள பார்த்தான். இப்ப அதுவே இல்லைட்டாங்க. இப்ப நானா இருந்த அந்த இடத்துல எப்படியும் ஒரு கையில இருக்க குச்சியாவது ஊன்ற கொடுத்துட்டாங்கன்னா அந்த குச்சியை வச்சு அந்த ரெண்டு பேருக்கு மண்டையில தட்டி தள்ளி இல்லைங்க கொஞ்சம் அதுதான் இல்லைன்ட்டீங்களா, அப்புறம் என் பக்கத்துல இருந்து பிசினஸ் எடுத்துட்டு இருக்கீங்க போங்க, ஒரு தட்டு தட்டி தள்ளி விட்டுருக்கு. இல்லைன்னா கருமா ஏதோ பேசிட்டு போறான்ட்டு அடுத்து யார் வராங்க அப்படின்னு நான் என்ன செஞ்சிருக்கணும், அடுத்து சொல்லிப்பா யாராவது வராங்களான்னு நானா இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா அதான் செஞ்சிருப்பேன். ஆனா இவன் அவனோட போக்கஸ்ல கரெக்டா இருக்கு. எங்களை பாருன்னு சொன்ன உடனே கரெக்டா அவங்கள போக்கஸ் பண்ணி என்ன செஞ்சான், பேதுரு யோவானே அப்பா. இவனுக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்ல, அடுத்து யாராவது செழிப்பா காசு கொடுக்குற மாதிரியான ஆள் வருவாங்கன்னு தப்பா வாட்டிட்டு அடுத்தால ஐயா சாமியை பிச்சை போடுங்க ஏற்கனவே எடுத்துருப்ப போல இருக்குன்ற அப்படிங்கிற வந்து என்ன செய்யல, உடனே டக்குன்னு போக்கஸ் மிஸ் பண்ணினதுனால வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம பைபிள்ல. நம்ம எல்லாருக்கும் தாயாகிய ஏவாள், அந்த அம்மா போக்கஸை மிஸ் பண்ணி ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு, ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு போக்கஸை மிஸ் பண்ணி சர்ப்பத்தை பார்த்ததுனால, அது சொன்னதை கேட்டதுனால இந்த பொம்பளை இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. இவ பண்ணின வேலை, இவளால வந்த வேணாதான் இன்னைக்கு இந்த பிசாசு கூட நம்ம இந்த பாடுபட வேண்டியது இருக்குது ஒரு சாக்கு எச்சா சொல்லி இவளாலதான் இயேசுசாமியே வர வேண்டியது. நீ இருந்திருந்தா இதை விட கொடூரமா எதாவது செஞ்சு ஏதோ அந்த பொம்பளைக்கு முடிய அதோட நீ பண்ணிட்டா, நாமளா இருந்தோம்னா இன்னும் வேற ஏதாவது செஞ்சு சர்ப்பமாக மாறி இருப்போம். அந்த அளவோட அட்லீஸ்ட் அவன் நின்னா. சரி, நம்ம இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்றது ஈஸியா இருக்கு, நாம அவங்க இருந்திருந்தாலும் அதெல்லாம் செஞ்சிருப்போம். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா கரெக்டா போக்கஸ் கர்த்தர் மேலேயும் அவர் சொன்ன வார்த்தை மேலேயும் வச்சிருந்ததுன்னா, அந்த ஜீவ மரத்து மேல அது மேல போக்கஸ் கரெக்டா இருந்ததுன்னா அது வீணா போனது நம்மளையும் வீணா போக்கிடலாம். வெறும் கழுதையோட பச்சை தாடை எழுப்ப வச்சு ஒரு பெரிய படையவே அடிச்சு துவம்சம் பண்ற பெரிய முடி இருக்கிற சிக்ஸ் பேக் உடம்பு இருக்கிற சிம்சோன் போக்கஸ மாத்தி தெளிலால பார்த்ததுனால கண்ணு போய் கைதியாகி செத்து போனா சிம்சோன். ஏன்? போக்கஸ் மாறுதுனால. இஸ்ரவேல்ல வந்த ராஜாக்கள்லயே அதிகமா எல்லா மக்களாலும் கொண்டாடப்பட்ட ராஜா தாவீது ராஜா. இன்னைக்கு எம்ஜிஆர் செத்து எத்தனை வருஷம் ஆனாலும் எம்ஜிஆர் தான் ஆளாளுக்கு நான் தான் எம்ஜிஆர் வாரிசுன்னு கத்திட்டு இருக்கிற மாதிரி. ராஜா எத்தனை பேர் இஸ்ரவேல் இருந்தாலும் தாவீது மாதிரி மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு ராஜா யாரும் இல்லை. போக்கஸ மாத்தி சன்பாத் எடுத்துட்டு இருந்த பச்சைபால தாவீது போக்கஸ் மாத்தி பார்த்ததுனால, சன்னை பார்க்க வேண்டியவன் சன்பாத் எடுத்தவளை பார்த்ததுனால என்னாச்சு, வாழ்க்கையே அவர் அனுபவிச்ச பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்போ போக்கஸ் மாறினா தடை மாறிடும். இந்த பிறகு பண்ணி போக்கஸ் மாறாம எங்களை நோக்கி பாருன்னு சொன்ன போது கரெக்டா அவங்கள நோக்கி பார்த்தோம்.
இன்னைக்கு ராத்திரி என்னோட கேள்வி, உங்களோட போக்கஸ் எப்படி இருக்கு? தடுமாறிக்கிட்டே இருக்கா? உறுதியா இருக்கா? ஒரு முடிவை எடுத்தா அந்த முடிவுல நிக்கிறது இல்லை. இன்னைக்கு எடுக்கிறது நாளை காலையில நாளானைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தடுமாறிக்கிட்டே இருக்கோமா? உறுதியா இருக்கமா? நம்மளோட போக்கஸ் எப்படி இருக்கு? சிலுவை மேலையா, சீர்கெட்டு போன உலகத்து மேலையா? நம்மளோட போக்கஸ் எங்க இருக்கு? நம்மளோட கவனம் எங்க இருக்கு? அழியாத ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மேலையா, இல்லைன்னா மாயமாலம் என்ற பொய் சொல்ற மனுஷனோட வார்த்தை மேலையா? நம்ம போக்கஸ் எங்க இருக்கு? உலகத்துல இருக்கிறவன் மேலையா, அவன்லயும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரு மேலையா? நம்ம போக்கஸ் எங்க இருக்கு? நம்ம போக்கஸ் இன்னைக்கு ராத்திரி ஊழியக்காரங்க மேலையா, அந்த ஊழியக்காரங்களை ஊழியம் பண்ண வச்சிருக்காரு ஒரு கர்த்தர் அவர் மேலையா? யார் மேல இருக்கு நம்மளோட 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 போக்கஸ்? பிசாசு காட்டுற பயத்து மேலையா, அவனை ஜெயிச்ச கர்த்தரோட பராக்கிரமத்து மேலே? நம்ம போக்கஸ் யார் மேல இருக்கு? இவனோட போக்கஸ் கரெக்டா இருந்தது. போக்கஸ் மாத்திரம் இல்ல, அது டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருந்தது. பல சமயத்துல நம்மளோட போக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. கர்த்தர் தான் பெரியவர், அவர் தான் பராக்கிரமம், நீரே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிசாசு ஏதாவது பண்ணா, ஐயோ நீ வந்துட்டியா, நீ அதோட பண்றவனாச்சு அப்படின்னு போக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகாம அவரோட போக்கஸ் கரெக்டா இருந்தது. என்ன பாருன்னா பார்த்தா, நாமளும் அவரை நோக்கி பார்த்தா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா அழகா தான் இருக்கு. நம்ம போக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகாம, நம்ம கவனம் மாறாம, நம்ம தொடர்ந்து அவர் நமக்கு சொன்ன வார்த்தையும் அவரையும் நம்ம போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை அழகா மாறி இருக்கு. ஹல்லேலூயா. பேதுரு சொன்னா, நீ நினைக்கிற காசு எங்ககிட்ட இல்ல, உனக்கு கொடுக்கிறதுக்கு எங்ககிட்ட இல்ல, நீ எதிர்பார்க்கிறது எங்ககிட்ட இல்ல, ஆனா உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கிறாரு. நீ எதிர்பார்க்கிறத விட உனக்கு அதிகமா கொடுக்கக்கூடியவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவனை பிடிச்சு தூக்கி விட்டார். எங்ககிட்ட பணம் இல்ல, ஆனா எங்ககிட்ட பரலோக தேவன் இருக்கிறார். எங்ககிட்ட காசு இல்ல, ஆனா எங்ககிட்ட கர்த்தர் இருக்கிறார். எங்ககிட்ட டாலர்ஸ் இல்ல, எங்ககிட்ட வெள்ளி இல்ல, எங்ககிட்ட பொண்ணு இல்ல, ஆனா அதையெல்லாம் விட விலை உயர்ந்த பொக்கிஷமாகிய இயேசு மகாராஜா எங்க கூட இருக்கிறார். எங்ககிட்ட பணம் இல்ல, ஆனா அந்த பணத்தை விட விலை உயர்ந்த ஒரு காரியம் எங்ககிட்ட இருக்கு. அந்த பணத்தால செய்ய முடியாதத, அந்த பணத்தால சாதிக்க முடியாதத செய்யக்கூடிய, சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்ககிட்ட இருக்கு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு அவனை தூக்கி விட்ட போது அந்த பிறவி சப்பானி எழுந்து நடந்தான் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரியும் அந்த நாமத்துல வல்லமை இருக்கு, அந்த நாமத்துல அதிகாரம் இருக்கு, அந்த நாமத்துல பிசாசும் அவனை சார்ந்த கூட்டம் அந்த நாமம் உச்சரிக்கப்படும் போது அது அரண்டு பயந்து கண்டிப்பா நமக்கு முன்னாடி முழங்கால் படி போட்டுதான் ஆகணும். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அப்படின்னா 3 ரெல்ம் இருக்குங்கிறத வசனம் எனக்கு சொல்லுது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர். வானோர்னா தேவதூதர்கள், பூதலத்தோர் பூமியில இருக்கிறாங்க, நாம் பூமியின் கீழானோர் பிசாசு அவனை சார்ந்த கூட்டம். இது எல்லாமே முழங்கால் படியிடுற வல்லமையுள்ள ஒரு நாமம் இருக்குன்னா அதுதான் நாம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நான் வானத்துல உச்சரிக்கும் போது தேவதூதர்கள் இயேசுங்கிற பேரை கேட்கும் போது அவங்க நம்முடைய செட்டைகளால் முகத்தை மூடுவாங்க. கீழே பூமியில இயேசுங்கிற நாமத்தை உச்சரிக்கும் போது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பாதாளத்துல நரகத்துல அந்த நாமத்தை நான் உச்சரிக்கும் போது அங்க இருக்கிற பிசாசு அவனை சார்ந்த கூட்டமும் அந்த நாமத்துக்கு முன்னாடி பயந்து ஒடுங்கி அமைதியை தள்ளி நிக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அதோடு கூட அவனை பார்த்து அவங்க சொன்னாங்க, எழுந்து நட. என்ன சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? ஆனா அந்த பிறவி சப்பானி நடந்து குதிச்சு தேவனை துதிச்சு தேவாலயத்துக்குள்ள அவங்க கூட சேர்ந்து நடந்து போனாங்க. உண்மையான எழுப்புதல்ங்கிறது பாஸ்டர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறதையும் தாண்டி, பாஸ்டர் என்கிட்ட எதிர்பார்க்கிற அளவை விட மத்த என்ன சுத்தி இருக்கிற மனுஷங்க எதிர்பார்க்கிற அளவை விட நான் அதிகமா செயல்படுறது, அதுதான் ரியல் ரிவைவல். உங்களுக்கு என் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதையெல்லாம் தாண்டி நான் செயல்படுறேன். என்னோட ஜெபத்தினுடைய அளவாகட்டும், என்னுடைய ஊழியத்தினுடைய அளவாகட்டும், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனோட அளவை விட என்னோட பேதுரு யோவானோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? எழுந்து நட. ஆனா அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தினான். சத்தமா ஹல்லேலூயா. நான் ஒரு தடவை ஆராதிக்கும் போது நான் அப்படி நினைப்பேன், ஒருவேளை என் பாஸ்டருக்கு என்கிட்ட எதிர்பார்ப்பு ஒரு 4 பாட்டா இருக்கலாம், ஆனா நான் அங்க நிக்கல. அங்க நிக்காம சில காரியத்துக்குள்ள வளர்த்தி எடுத்துக்கிட்டதுனால
இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சியா என்ன செய்ய முடியுது, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி நம்ம நிக்க முடியுதுன்னா அதை தான் நாம ஒவ்வொருத்தரும் செய்யணும். அந்த ஒரு எக்ஸ்பெக்ட் அவங்க நமக்கு ஒரு சாய்ஸ், நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் போது அந்த அளவுல நாம நின்னுக்காம உண்மையா அப்படின்னா நீ எழுப்புதல் அடைஞ்சிட்டே கேட்டா இல்ல, அட்லீஸ்ட் ஒரு சின்ன துளியாவது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம செய்யறதுதான் உண்மையான ரிவைவல். நீ ஒருவேளை நீ வந்து நான் நடந்தா போதும் எழுந்தா போதும் நீ நினைக்கலாம். ஆனா அவன் பிறவி சப்பான்னு சொன்னா பிறவிலிருந்தே கடந்த எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தேவனாகி கர்த்தர் கொடுத்துருப்பாருன்னா உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நான் எழுந்து நடந்தா மட்டும் போதுங்கிறதா இருக்கலாம். பட் எனக்கு நான் பெற்றிருக்கிற வாழ்க்கைக்கு, நான் இருந்த நிலைமைக்கு, இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கும் நன்றி உள்ளவனா இருக்கணும்னா நான் எழுந்து நடந்தா மாத்திரம் பத்தாது, நான் குதிச்சு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்துல நான் தேவனை ஆராதிச்சு அப்படி வந்து நீங்க நிக்கிறாரு. தயவு செய்து ஆலயத்தோட வாசல்ல நிக்கிறதுல திருப்தி அடைஞ்சாரு. அங்க கிடைக்கிற ஏதோ சின்ன சின்ன சில்லறையில ஏதோ செதறி விழுற ஆசீர்வாதத்துல திருப்தி அடைஞ்சு அங்க நிக்காதீங்க. நான் நீங்க நிக்க வேண்டிய இடம் தேவாலயத்தினுடைய வாசல் இல்ல, உள்ள. இன்னும் சொல்ல போனா நம்மை ரட்சித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மடியில, அவருடைய சிங்காசனத்துல, அவருக்கு பக்கத்துல, அவரோட மடியில நானும் நீங்களும் உட்கார வேண்டியவங்க. நம்ம இங்க தூரத்துல நின்று அவரை பார்க்க வேண்டியவங்க இல்ல, அவர் பக்கத்துல சேர்ந்து அவரை கொண்டாட வேண்டியவங்க. இந்த 2021 அது நடக்கணும்னா அவர் சொல்லிட்டாரு, என் மகிமை உன் மேல வந்தாச்சு, உனக்கு எந்த அது நான் சொன்ன இட் இஸ் an ஆர்டர், அது ஒரு கட்டளை, உனக்கு கொடுக்கலான்னு நான் இருக்கிறேன் அப்படின்லாம் என் மகிமை உன் மேல வந்தாச்சு, நீ எழும்பு, நீ பிரகாசின்னு அவர் ஒரு ஆர்டர் தான் கொடுத்திருக்காரு. அப்படி சொன்னவருக்கு நாம என்னன்னா அந்த கீ தான் நம்ம போன வாரமும் பார்த்தோம், இன்னைக்கு பார்த்தோம். போன வாரம் எனக்குள்ள அந்த இயேசு இருக்கிறாரா, எனக்குள்ள அவர் கொடுத்த புது வாழ்க்கை இருக்கா, எனக்குள்ள அந்த சாட்சி இருக்கா? அது இருந்தா தானே நான் வெளியில போய் யாரையாவது பார்த்து அவங்க என்ன செய்ய முடியும், வாங்க இங்க வாங்க, உங்களை இந்த இயேசு காப்பாற்றுவார். நான் அதை எல்லா விதமான தாழ்மையோடு என்னால சொல்ல முடியும். இந்த ஒரு 20 வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனையோ குடும்பங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள, மார்வாடிஸ் எல்லாம் சேட்டுமார்கள நிறைய பேரை நாங்க ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு ஃபேக்டர் தான், நாங்க எப்படி இருந்தோம், இன்னைக்கு எங்களை தேவன் எப்படி, எங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படி இருக்கிறார், எங்களுக்குள்ள இருக்கிறவர் எங்களுக்கு எந்த மாதிரி, என் அத்தைங்களாகட்டும், என் மாமாங்களாகட்டும், என் பெரியமாகட்டும், சித்தி சித்தப்பா எல்லாரையும் நான் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கிட்டையும் நான் விட்ட சவால் இது ஒண்ணுதான். என் வாழ்க்கையை நீங்க முன்னாடி பார்த்துருக்கீங்க, எங்க குடும்பத்தை இப்ப பாக்குறீங்க. இதுக்கான ஒரே ரீசன், நாங்க ஆராதிக்கிற இந்த இயேசு. இவரை தேடி நீங்க வந்தா உங்களாலையும் இதே மாதிரியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி மேக்சிமம் எங்க ஃபேமிலியை ஆண்டவருக்குள்ள உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா அதான் நம்ம செய்யணும். என்ன பாரு, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பாரு, அவர் எனக்கு தந்திருக்கிற வாழ்க்கையை பாரு. இந்த மாதிரி ஒரு சாட்சி நமக்கு இருந்தா கண்டிப்பா நாம அநேக தேவராஜ்யத்துக்குள்ள எழுந்து சேர்த்துக்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னா நான் கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். நான் எப்பவும் இருக்கிற மாதிரி, நான் எப்பவும் சர்ச்சுக்கு வருவேன், என்னமோ ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம், அது இல்ல, நான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு, இது வந்து தேவனுடைய வீடு இல்ல, இங்க தேவன் இறங்கி செயல்படுறாரு இல்ல, நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் தேவன், ஆனா இங்க மனுஷர்கள் மத்தியில் அவர் உலாவுகிற தேவனாச்சு. அப்ப இங்க இந்த தேவன் அசைவாடுவார்னா அவர் எனக்கு ஏதாவது ஒன்று செய்வார். ஆராதனைனா விடுதலை கிடைக்கும், செய்தினா என் கேள்விக்கான பதில் வரும், அப்படி ஒரு ஜெபம்னா அது கண்டிப்பா எனக்கு ஒரு மறு உத்தரவை தரும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் சிந்திக்கிறவனா மாத்தி, இனிமேல் சபையை நான் இதுவரைக்கும் எப்படி சர்ச்சைகளை யோசிச்சு வச்சிருந்தனோ அது மாதிரி இல்லாம நான் கொஞ்சம் வேற மாதிரி என்ன செய்யணும், யோசிக்கணும். ஜெபம்ங்கிறது எனக்கு ஒருவேளை ஒரு வழக்கமான சடங்கா இருக்கலாம், இல்ல நான் கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கிறேன். நான் ஜெபிச்சா சர்வ வல்லவருடைய கரத்தை அசைக்கிறேன், அவர் எனக்காக ஏதாவது செய்வார் எதிர்பார்ப்போட. நான் ஒரு ரூபா நான் காணிக்க வீட்டுல போடுறதுனால அதை ஆத்மாத்மா, அது ஜெபத்தோட, உண்மையான அழுகையோட, உண்மையான விதைப்பினுடைய உணர்வோட, இதை என்னோட தேவனாகிய கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். அதை வாங்குகிறவர் கண்டிப்பா என்னை வளமா மாத்துவார்ங்கிற உணர்வோட அந்த ஒரு ரூபாவை நான் என்ன செய்யணும், என்னோட தேவனாகிய கர்த்தருக்காக நான் கொடுக்கணும். அது ஊழியமாகட்டும், அது என்னவா இருந்தாலும் என்னோட திங்கிங் நான் மாத்திக்கணும். நான் வெறும் கேட்கிறவனா மாத்திரம் இல்லாம நான் பங்களிக்கிறவனா ஊனா இருப்பேன். என்னோட விடுதலைக்கு, என்னோட வெற்றிக்கு, என்னோட வாழ்க்கைக்கு, என்னோட செழிப்புக்கு, என்னோட லட்சியத்துக்கு நான் நின்று பார்த்தா மாத்திரம் போதாது, நானும் பார்ட்டிசிபேட் பண்றவனா கண்டிப்பா இருந்தானா என்னால என் வாழ்க்கையை அழகா மாத்திக்கணும். என்னோட சாய்ஸ் எப்படி இருக்கு, என்னோட செலக்ஷன் எப்படி இருக்கு, நான் யாரோட சாவகாசம் வச்சிருக்கேன், யாரோட என்னோட ஐக்கியம் இருக்கு, அவங்க எனக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொடுக்கறவங்களா இருக்காங்க, இந்த மாதிரியான உணர்வு இருக்கிறவங்களான செலக்ஷன், கரெக்டான சாய்ஸ் நமக்கு இருந்தா, கரெக்டான செலக்ஷன்
டைரக்ஷன் நமக்கு இருந்தா நம்ம வாழ்க்கையை நம்மளால அழகா என்ன செய்ய முடியுமா? ஃபோக்கஸ் எப்படி வச்சிருக்கேன், என்னோட கவனம் எப்படி இருக்கு ஆண்டவர் மேல, ஆண்டவர் எனக்கு காட்டின தரிசனத்து மேல, அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்து மேல, என்னை சுத்தி இதனால தாவீது சொன்னா என்ன நடந்தாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன், அவர் சொன்னதை கண்டிப்பா எனக்கு என்ன செய்வார். இந்த மாதிரி ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகாம நான் இருந்தா இந்த இயேசுவின் நாமத்தினால நிச்சயமா என் வாழ்க்கை அழகா இந்த நாமத்துல மாறலைன்னா வேற எந்த நாமத்துல என் வாழ்க்கை, அல்லாஹ் நாமத்திலேயோ புத்தா நாமத்திலேயோ என் வாழ்க்கை அழகா மாறாது. இந்த இயேசுவின் நாமத்தினால கண்டிப்பா என் வாழ்க்கை அழகா என்ன செய்யும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாத்தி யோசிங்க. வழக்கமா எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் நின்று அப்படியே நின்னுக்குவோம். இல்ல, கொஞ்சம் மாத்தி யோசிப்போமே, கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்போம். நாம சர்வ வல்லவருக்கு முன்னாடி நிக்கிறோம். இப்போ இது எனக்கான நேரம். நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கேன். இதுல ஏதாவது ஒரு பாயிண்டாவது எனக்குள்ள உள்ள போயிருக்குமா? அந்த பாயிண்ட்டுக்கு நான் வச்சு நான் ஜெபம் பண்ணி நான் கண்களை மூடி நான் தேவனை நோக்கி நான் கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறேன். நான் ஒரே மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணாம என் வாழ்க்கை மாறணும்னு நான் நினைச்சா, என் வாழ்க்கையில ஏதாவது வித்தியாசமா நடக்கணும்னு நான் நினைச்சா, நானும் வித்தியாசமா எதையாவது செயல்படுறோம்னா நான் இருந்தா அது எவ்வளவு நல்லா இருக்கும், அது எவ்வளவு நலமா இருக்கும். எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து அவங்க பேதும் யோவான்னு சொன்னாங்க, எப்பா நீ எழுந்து நட. ஆனா இவன் சொன்னா நீங்க சொல்றவங்க நீங்க உங்களோட எதிர்பார்ப்பு வேணா எழுந்து நடக்கிறதா இருக்கலாம். நான் என் வாழ்க்கையை இப்படி அழகா மாத்தின கர்த்தருக்கு முன்னாடி நான் எழுந்தா மாத்திரம் போதுமா? நான் துள்ளி குதிச்சு கையை தட்டி பாடி சந்தோஷமா அவட நாம. யாராவது அப்படி வந்திருக்கீங்கன்னா மாத்தி யோசிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மாத்திரம் உங்க வாழ்க்கையில திறந்து உங்க சத்தத்தை உயர்த்தி உங்க ஆண்டவரை துதிங்க. எங்க இருந்த உங்களை உங்க ஆண்டவர் எங்க கொண்டு வந்திருக்காருங்கிற புரிதல் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, புரிதல் இருக்கிறவங்க உங்க சத்தத்தை உயர்த்தி உங்க வாய்களை திறந்து அந்த நாமத்தினால உங்க வாழ்க்கை கண்டிப்பா அழகா மாறும். Your life will definitely become so beautiful. கண்களை மூடி வாய்களை திறந்து வழக்கமா இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. கொஞ்சம் மாத்தி யோசிங்க, கொஞ்சம் வாயை திறங்க. உங்களை யார் பாக்குறாங்கிறதெல்லாம் மறந்துங்க, உங்களை சுத்தி யார் நிக்கிறாங்கிறதெல்லாம் மறந்துங்க. உங்க வாழ்க்கைய அழகா மாற்ற ஒரு தேவன் அவருடைய சமூகத்துல நீங்க நிக்கிறீங்க. இன்னைக்கு இந்த நேரத்துல அது எவ்வளவு அலங்கோலமானதா இருந்தாலும் அதை அழகா மாற்றக்கூடிய நீங்க இருக்கிற வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி உங்க தேவனாகிய கர்த்தரை நீங்க நல்ல வாய்களை திறந்து பிசாசு உங்களுக்கு விரோதமா என்ன திட்டம் வச்சிருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையை எப்படி முடிக்கணும்னு அவன் என்ன படி வச்சிருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி எதுக்காக என்ன உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்திருக்காருன்னு நான் நம்புறேன்னா உங்களுக்காக அவன் போட்டு வச்சிருந்த எல்லா முடிவுகளையும் இன்னைக்கு ராத்திரி நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தினுடைய வல்லமையினால அழிச்சு மாத்தி அதை கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவிக்கிட்டார். எல்லா நாளும் மாதிரி இந்த நாளும் ஒருவேளை முடிச்சு போயிருமோன்னு அந்த பிறவி சப்பானி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த நாள் அவனுக்கு அப்படி முடியல, ரொம்ப அழகா முடிஞ்சு, ரொம்ப அழகா முடிஞ்சது. அவன் நினைச்ச மாதிரி அது. நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், அன்னைக்கு காலையில உதிச்ச சூரியன் அவன் பார்த்திருப்பான். அந்த சூரியன் திரும்பி மறையறதுக்குள்ள அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள அலங்கோலமா இருந்தவனோட வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடுச்சுன்னா அதுதான் நம்ம தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு இருக்கிற வல்லமை. அங்க நான் என்னோட ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும்போது, என்னோட சாய்ஸ் கரெக்டா இருக்கும்போது, ஆண்டவரோட வார்த்தைக்கு நான் கொடுக்கிற பார்ட்டிசிபேஷன் பங்களிப்பு கரெக்டா இருக்கும்போது கண்டிப்பா என் வாழ்க்கை நிச்சயமா அழகா மாத்திக்க முடியும். எத்தனை பேர் அந்த இயேசுங்கிற நாமத்துக்காக உங்க கைகளை தட்டி அந்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமா கொடுத்திருக்காங்க. எத்தனை பேர் இயேசுவே சத்தமா இந்த வாழ்க்கையை அழகா மாத்திர நாமத்தை எத்தனை பேர் கூப்பிடுறீங்க? ஜீசஸ். எத்தனை பேர் கைகளை தட்டி இயேசு, எத்தனை பேர் சத்தமா, எத்தனை பேர் கைகளை தட்டி இயேசு, ஜீசஸ், ஜீசஸ். இந்த நாம என் வாழ்க்கையை அழகா மாத்திர நாமம், அந்த நாம என் வாழ்க்கையில் சாபத்தை குறிக்கிற நாமம், அந்த நாம என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்துடைய கரைகளை விலக்கி ஓட்டுற நாமம், அந்த நாம என் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுடைய கட்டுகளை நீக்கிற நாமம், அந்த நாம என் வாழ்க்கையினுடைய பக்கவாதத்தை மாற்ற நாமம், அந்த நாம என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிய விரவியத்தை எடுத்துக் கொள்ற நாமம், அந்த நாம என் வாழ்க்கையை அழகா மாற்ற புதுப்பிக்கிற மறுபடியும் தலையை நிலைக்கு திருப்புகிற கண்ணோட சேர்த்து கொள்கிற அவரோட அமரக்கிற உட்கார வைக்கிற வல்லமையான அந்த நாமம். ஓ நன்றி சொல்லுங்க. வந்ததார் ரட்சிப்பும் வந்ததே, ரட்சகர் வந்ததார் ரட்சிப்பும் வந்ததே, மன்னிப்பும் கிடைத்தது, மறுவாழ்வும் கிடைத்தது, மன்னிப்பும்
கிடைத்ததே, மறுவாழ்வும் பிறந்ததே. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய்.